ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேன், குட் ஹாவ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேனுக்கும் குட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டு குட் ஹாவ் பார்க்கலாம். இப்போ கேன் பாருங்கள். கேன் வந்து எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட எபிலிட்டியை பற்றி சொல்கிறது, அதாவது என்னால் இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிற இடத்துல. இன்னொன்று எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ கேன் ஸ்விம். அப்போ இதோட மீனிங் என்னது? என்னால் ஸ்விம் பண்ண முடியும், என்னோட எபிலிட்டியை நான் சொல்கிறேன், என்னால் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிற இடத்துல. ஐ கேன் ஸ்பீக் 6 லாங்குவேஜ், என்னால் 6 லாங்குவேஜ் பேச முடியும். இப்போ ஐ கேன் அப்படின்னா என்னால் பண்ண முடியும் அப்படின்னு என்னோட எபிலிட்டியை சொல்கிறேன் அந்த இடத்துல. நெக்ஸ்ட் வந்து பெர்மிஷன் கேட்குற இடத்துல, நான் வந்து ஒருத்தங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்குறதுக்கு, இப்போ ஒரு நீங்கள் ஸ்கூலில் இருக்கும்போது மேம் கிட்ட கேன் ஐ கோ டு த பாத்ரூம் அப்படின்னு கேட்குறதுக்கோ, பெர்மிஷன் நான் போகலாமா அப்படின்னு பெர்மிஷன் கேட்குற இடத்துல கேன் யூஸ் பண்ணும். இன்னும் வந்து ஒரு பாசிபிலிட்டியான ஒரு ஆக்ஷன், அதாவது பாசிபிலிட்டி இது நடக்குமான்னு நமக்கு தெரியாது, பாசிபிலிட்டியாக நம்ம சொல்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இட் கேன் ரெயின் லேட்டராக மழை பெய்யலாம், ஒரு பாசிபிலிட்டி சொல்கிற இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கேன் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் ஃப்யூச்சர் டென்ஸ்லையும் ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இந்த மூணு கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று நம்மளோட எபிலிட்டி, நம்ம என்னால் பண்ண முடியும்னு சொல்கிறதுக்கு, இன்னொன்று பெர்மிஷன் கேட்குற இடத்துல, இன்னொன்று ஃப்யூச்சர் பாசிபிலிட்டியை பற்றி சொல்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, கேன். இந்த குட்டு வந்து எப்படி அப்படின்னா, குட்டு வந்து இது சேம் தான், பட் என்ன அப்படின்னா இது ப்ரெசண்ட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் நம்ம யூஸ் பண்ணணும். குட் வந்து பாஸ்டருக்கு யூஸ் பண்ணணும். இந்த ஒன்று தான் அதோட டிஃப்ரென்ஸ். பாஸ்டில் நடந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இது மூணு தான் என்ன பாஸ்ட்டுக்கு. எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாஸ்ட் எபிலிட்டி அப்படின்னா என்னால் பண்ண முடியும், ஆனால் அது வந்து பாஸ்ட் டென்ஸில் என்னால் பண்ண முடியும், அந்த இடத்துல நான் குட் யூஸ் பண்ணுவேன். எக்ஸாம்பிள் பாருங்கள். when I was younger I could run வெரி ஃபாஸ்ட், அதாவது நான் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என்னால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட முடிஞ்சுது. ஸோ அது வந்து பாஸ்ட் எபிலிட்டியை பற்றி சொல்கிறது, பாஸ்ட் டென்ஸை பற்றி சொல்கிறது. ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ ஐ கேன் ஸ்பீக் 6 லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தேன், என்னால் 6 லாங்குவேஜ் பேச முடியும் அப்படின்னு பார்த்தோம். இது குட் யூஸ் பண்ணி எப்படி சொல்லலாம்னா, நான் மும்பையில் இருக்கும்போது நான் வந்து ஹிந்தி பேசினேன். ஸோ ஐ குட் ஸ்பீக் ஹிந்தி when I was in மும்பை. இது வந்து ஒரு பாஸ்ட் ஆக்ஷன் சொல்கிற இடத்துல. ஓகேவா? இதுதான் இதோட டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் இன்னொன்று வந்து பொலைட்டாக ஒரு ரெக்வஸ்ட் கேட்குற இடத்துல. எக்ஸாம்பிளுக்கு could you please pass the salt, அந்த சால்ட்டை எனக்கு கொஞ்சம் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு பொலைட்டான ஒரு ரெக்வஸ்ட் கேட்குற இடத்துல. இன்னொன்று அதே தான், பாசிபிலிட்டி இருக்குது, அதே பாசிபிலிட்டி தான். you could try calling him. இதோட மீனிங் என்னென்னா, நீங்கள் அவரை அழைக்க முயற்சி செய்யலாம், நீங்கள் அவங்கள கூப்பிட்றதுக்காக ட்ரை பண்ணலாம், ஒரு பொலைட்டான ஒரு சஜஷன் கொடுக்குற இடத்துல. ஓகேவா? இதுதான் கேனுக்கும் குட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இதுதான். ஓகேவா? இந்த 3 இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு எபிலிட்டி சொல்கிறது, ஒரு பெர்மிஷன் கேட்குறது, ஒரு பாசிபிலிட்டி சொல்கிறது. ப்ரெசண்ட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் கேன் யூஸ் பண்ணுவோம், பாஸ்ட்டுக்கு குட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நிறைய பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு குட் ஹாவ் பாருங்கள். குட் ஹாவ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு விஷயம் வந்து நடக்க முடியும் ஆனால் அது வந்து நடக்கலை, அதாவது பாஸ்டில் ஒரு விஷயம் நடக்க முடிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் அது நடக்கலை, அந்த மாதிரி இடத்துல. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து சிக் ஆகலை அப்படின்னா, எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகலைன்னா நான் எக்ஸாமில் பாஸ் ஆகிருப்பேன். ஸோ இஃப் ஐ ஹேட் நாட் ஃபாலன் சிக் ஐ குட் ஹாவ் பாஸ் த டெஸ்ட். நான் சிக் ஆகலை அப்படின்னா நான் பாஸ் ஆகியிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். நல்ல ட்ரெயின் பண்ணியிருந்தா, நான் வந்து நல்ல ட்ரெயின் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் இந்த ரேஸில் அவள் வந்து வின் ஆகியிருந்திருப்பா. ஸோ ஷீ குட் ஹாவ் won the race if she had trained harder. She could have won the race if she had trained harder. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பாஸ்ட் டென்ஸ், அதாவது பாஸ்ட் டென்ஸில் இது நடக்கிறதுக்கான எபிலிட்டி, அதோட பொட்டன்ஷியல் இருந்திருக்கு, அவள் வின் பண்ணதுக்கான பொட்டன்ஷியல் அவர்கிட்ட இருக்குது, பட் அவள் ஹார்ட் ஒர்க் பண்ணலை, அதனால் அவளுக்கு கிடைக்கல. ஸோ நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருந்து அது நடக்கலை அப்படிங்கிற இடத்துல நம்ம குட் ஹாவ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, she could have won the race if she had trained harder. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு பாசிபிலிட்டி, ஒரு விஷயத்தை கெஸ் பண்ணி சொல்கிற இடத்துல நம்ம இதை யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோட கீயை காணலை, நான் என்ன ஆஃபீஸில் அதை வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன், கெஸ் பண்ணி சொல்கிறீங்க. ஐ டோன்ட் ஃபைண்ட் மை கீஸ் I could have left them in my office. I don't find my keys. I could have left them in my office. நான் அதை என்னோட ஆஃபீஸில் வச்சுட்டு வந்திருக்கலான்னு நினைக்கிறேன். இப்படி கெஸ் பண்ணுற இடத்துல இந்த could have யூஸ் பண்ணோம்.
இன்னொரு விஷயம் எப்படின்னா அவாய்ட் பேட் சுச்சுவேஷன் இந்த பாஸ்ட் டென்ஸில் ஒரு பேட் சுச்சுவேஷன் நடக்கிற மாதிரி இருந்து ஆனால் அது நடக்கலை அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த குட் ஹாவ் யூஸ் பண்ணோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராஃபிக்காக இருந்து நாங்கள் வந்து ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவோம்னு நாங்கள் நினச்சோம், ஆனால் லக்கிலி நாங்கள் மிஸ் பண்ணலை, எங்களுக்கு ட்ரெயின் கிடச்சிச்சு. ஒரு பேட் சுச்சுவேஷன் நடக்கிற மாதிரி இருந்து அது நடக்கலை. அவாய்ட் பேட் சுச்சுவேஷன் இந்த பாஸ்ட் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லணும்? we could have missed the train due to heavy traffic, luckily we just made it. We could have missed the train due to heavy traffic, luckily we just made it. அப்படின்னா நாங்கள் லக்கிலி அதிர்ஷ்டவசமாக எங்களுக்கு ட்ரெயின் கிடச்சிருச்சு. ஓகே, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் குட் ஹாவ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, நம்ம இன்னும் எக்ஸாம்பிள் சென்டென்ஸில் கேன் குட் ஹாவ் வச்சு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஐ காண்ட் அட்டெண்ட் யுவர் மேரேஜ் அப்படிங்கிறதுக்கும் ஐ குடிண்ட் அட்டெண்ட் யுவர் மேரேஜ் அப்படிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், நமக்கு தெரியும் கேன் அப்படின்னா என்னது ப்ரெசண்ட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் சொல்கிறது, குட் வந்து பாஸ்ட்டுக்கு சொல்கிறதுன்னு பார்த்தோம். இப்போது ஐ காண்ட் இது ரெண்டுமே நெகட்டிவ் சென்டென்ஸ். ஐ கேன் அட்டெண்ட் இல்லை, ஐ காண்ட் அட்டெண்ட் யுவர் மேரேஜ் அப்படின்னா என்னால் உங்கள் மேரேஜை அட்டன் பண்ண முடியாது, அதாவது நம்ம வேறு எங்கேயோ போகிறோம், என்னால் உனக்கு மேரேஜை அட்டன் பண்ண முடியாது, ஒருத்தங்க இன்விடேஷன் கொடுக்கும்போது சாரி என்னால் மேரேஜ் அட்டன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிற இடத்துல ஐ காண்ட் அட்டெண்ட் யுவர் மேரேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இது ஐ குடிண்ட் அட்டெண்ட் யுவர் மேரேஜ் அதுக்கு மீனிங் என்னென்னா, இப்போ ஒரு கல்யாணத்துக்கு நீங்கள் வந்து போகலை, அதுக்கப்புறமா அவங்கள மீட் பண்ணுறீங்க, அப்போது என்னால் மேரேஜ் அட்டன் பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிற இடத்துல ஐ குடிண்ட் அட்டெண்ட் யுவர் மேரேஜ், என்னால் கல்யாணத்துக்கு அட்டன் பண்ண முடியலை, அது பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறது. கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா சொல்கிறதுக்கு ஐ குடிண்ட் அட்டெண்ட் யுவர் மேரேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். எனக்கு வந்து பில் தர முடியுமா, இப்போ நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ருக்கீங்க, பில் தர முடியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு கேன் ஐ ஹாவ் த பில், கேன் ஐ ஹாவ் த பில். ஓகே, நெக்ஸ்ட்டு நான் நாளைக்கு வரலாமா, கேன் ஐ கம் டுமாரோ, கேன் ஐ கம் டுமாரோ. நெக்ஸ்ட்டு இப்போ ஃபோனில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறீங்க, மேனேஜர்கிட்ட நான் பேசலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு கேன் ஐ ஸ்பீக் டு யுவர் மேனேஜர், கேன் ஐ ஸ்பீக் டு யுவர் மேனேஜர். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பணிவாட்டு கேட்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா, பணிவாட்டு கேட்குறதுக்கு குட் யூ ப்ளீஸ் டூ மை ஃபேவர், குட் யூ ப்ளீஸ் டூ மை ஃபேவர். நெக்ஸ்ட்டு என்னை வந்து ரயில்வே ஸ்டேஷனில் இறக்கி விட முடியுமா, இதெல்லாம் நம்ம வந்து பொலைட்டாக கேட்குறது, அந்த இடத்துல நம்ம குட் யூஸ் பண்ணுவோம். குட் யூ ட்ராப் மீ அட் த ரயில்வே ஸ்டேஷன், குட் யூ ட்ராப் மீ அட் த ரயில்வே ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷனில் இறக்கி விட முடியுமா அப்படின்னு பொலைட்டாக கேட்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்க முடியுமா, குட் யூ ப்ளீஸ் கெட் மீ சம் வாட்டர், குட் யூ ப்ளீஸ் கெட் மீ சம் வாட்டர். நெக்ஸ்ட்டு இந்த கார் வந்து நல்லா க்ளீனாக இருக்குது, சாம் வந்து இதை க்ளீன் பண்ணியிருக்கலாம் சொன்னீங்களா, கெஸ் பண்ணுற இடத்துல நம்ம குட் யூஸ் பண்ணி சொல்லலாம். த கார் இஸ் வெரி க்ளீன், சாம் குட் ஹாவ் வாஷ் இட், சாம் வந்து வாஷ் பண்ணியிருக்கலாம், கெஸ் பண்ணி சொல்கிற இடத்துல நம்ம இதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ வந்து கேன் குட் ஹாவ் எங்கே யூஸ் பண்ணணும்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்துன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நான் கொடுக்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இதை என்னால் தீர்க்க முடியும், இதை வந்து என்னால் சால்வ் பண்ண முடியும், அதை எப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இன்றிரவு மழை பெய்யக்கூடும், இதை எப்படி சொல்லணும்னு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஆன்சர் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.